பாண்டசி விளையாட்டு செயலிகள் விரைவில் தடை செய்யப்பட உள்ளன. இதனால் இந்திய அணிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அரசாங்கமும் பிசிசிஐயும் நேருக்கு நேர் வந்துள்ளன. ஆம், பாண்டசி செயலிகள் இப்போது தடை செய்யப்பட உள்ளன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஏனெனில் மக்களவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இப்போது அரசாங்கம் அனைத்து பந்தய செயலிகள் மீதும் பிடியை இருக்குகிறது. ஏனெனில் இந்த செயலிகள் மூலம் பலர் மனநல பிரச்சனைகளையும் சந்தித்துள்ளனர். நிதி ரீதியாகவும் பல இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. எனவே இப்போது அரசாங்கம் இந்த பந்தய செயலிகள் மற்றும் பாண்டசி செயலிகள் மீது படிப்படியாக இறுக்கமான கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் பண பரிவர்த்தனைகள் நடக்கும் அந்த செயலிகளை நாங்கள் தடை செய்கிறோம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் விளைவு இப்போது இந்திய அணியின் ஸ்பான்சரான ட்ரீம்11 மீதும் நேரடியாக காணப்படும். ட்ரீம்11 இந்தியாவில் தடை செய்யப்படலாம். ஆம், இந்திய அணியின் ஜெர்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதில் ட்ரீம்11 இந்திய அணியின் மிகப்பெரிய டைட்டில் ஸ்பான்சர் ஆகும். மேலும் ட்ரீம்11 உட்பட பாண்டசி செயலிகள் தடை செய்யப்பட்டால் நீங்கள் உங்கள் சொந்த அணியை உருவாக்கி சிலவற்றை வென்றும் சிலவற்றை இழந்தும் வரும் பல்வேறு வகையான செயலிகள் உள்ளன. அப்படி இந்த பாண்டசி செயலிகள் தடை செய்யப்பட்டால் இந்திய அணிக்கு டைட்டில் ஸ்பான்சர் இருக்காது. இந்திய அணிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். இந்திய அணியின் ஜெர்சியில ட்ரீம்11 என்று பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது. அது அதன் டைட்டில் ஸ்பான்சர் ஆகும். ஆனால் செயலிகள் தடை செய்யப்பட்டால் ட்ரீம்11க்கும் இந்திய அணிக்கும் இடையிலான ஒப்பந்தமும் முடிவடையக்கூடும். இந்திய அணியின் ஆண் வீரர்களின் ஜெர்சியில் மட்டுமல்ல, பெண் வீராங்கனைகளின் ஜெர்சியிலும் ட்ரீம்11 உள்ளது. ட்ரீம்11 இந்திய அணியின் டைட்டில் ஸ்பான்சராக உள்ளது. ஆனால் மக்களவையில் ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்திய அணியின் டைட்டில் ஸ்பான்சரான ட்ரீம்11 தடை செய்யப்படுமா என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் உள்ளது. அது நிகழலாம். ஏனெனில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் மன ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறுகிறது. மக்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். எனவே பண பரிவர்த்தனைகள் நடக்கும் இந்த செயலிகளை தடை செய்ய வேண்டும். இதை தவிர அரசாங்கம் விளையாட்டுகளையும் ஊக்குவித்து வருகிறது. இப்போது அனைவரின் மனதிலும் உள்ள கேள்வி என்னவென்றால், ட்ரீம்11 தடை செய்யப்பட்டால் இந்திய அணிக்கு ஸ்பான்சர் இருக்குமா இல்லையா? உண்மையிலே ட்ரீம்11 செயலியிலும் பணம் வைத்து கிரிக்கெட் அணி உருவாக்கப்படுகிறது. நீங்கள் கிரிக்கெட் ஆர்வலர் என்றால் பல அணிகளை உருவாக்கி இருப்பீர்கள். இப்போது இது மக்களுக்கு அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பையும் அளிக்கிறது. ஆனால் நீங்கள் நிறைய பணத்தை இழக்கவும் நேரிடும். ட்ரீம்11 சூதாட்டத்தை ஊக்குவிக்கிறது என்று கூறப்படுகிறது. எனவே இப்போது ட்ரீம்11க்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிகிறது. அது நடந்தால் இந்திய அணியின் டைட்டில் ஸ்பான்சர் காணாமல் போய்விடும். 2023ஆம் ஆண்டில் ட்ரீம்11 இந்திய அணியின் ஸ்பான்சராக மாறியது. மேலும் முன்னாள் கேப்டன் MS தோனி அதன் பிராண்ட் அம்பாசடர் ஆவார். அதே நேரத்தில் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா மற்றும் KL ராகுல் போன்ற கிரிக்கெட் வீரர்களும் இதில் இணைந்துள்ளனர். எனவே இது ஒரு சாதாரண செயலி அல்ல. கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் ட்ரீம்11 தெரியும். நீங்கள் எப்போதாவது ஒரு முறையாவது உங்கள் சொந்த அணியை உருவாக்குவீர்கள். நீங்கள் 50 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ செலவழிப்பீர்கள். ஆனால் செயலி தடை செய்யப்பட்டால் உங்களால் அணியை உருவாக்க முடியாது. எனவே இந்திய அணிக்கும் டைட்டில் ஸ்பான்சர் இருக்காது. இந்த நிலையில் அவர்கள் பெயரை அகற்ற வேண்டியிருக்கலாம் அல்லது BCCI அரசாங்கத்துடன் பேசுவார்கள். நீங்கள் தடை செய்கிறீர்கள், ஆனால் டைட்டில் ஸ்பான்சரை அகற்ற வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் பணம் கொடுத்து இந்த இடத்தை பெற்றிருக்கிறார்கள். உண்மையிலே ட்ரீம்11 இப்போது இந்திய அணியின் முக்கிய ஸ்பான்சராக உள்ளது. மேலும் இது 3 ஆண்டுகளுக்கு உள்ளது. 2023ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தொடங்கியது. ட்ரீம்11 இன் லோகோ இந்திய அணியின் ஜெர்சியில் தோன்றுகிறது. மேலும் இது 2026ஆம் ஆண்டு வரை இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னது போல் முன்பு டைட்டில் ஸ்பான்சராக இருந்த பைஜூஸுக்கு பதிலாக ட்ரீம்11 வந்தது. ட்ரீம்11 358 ரூபாய்க்கு இந்த உரிமைகளை பெற்றது. எனவே இப்போது ட்ரீம்11 தெரிகிறது. ஆனால் செயலி தடை செய்யப்பட்டால் ட்ரீம்11ஐயும் நீங்கள் பார்க்க முடியாமல் போகலாம். அல்லது செயலி தடை செய்யப்பட்டாலும் பெயரை அகற்ற வேண்டாம் என்று BCCI அரசாங்கத்திடம் பேசும். ஏனெனில் இந்த செயலி உலகம் முழுவதும் இயங்குகிறது. ஆனால் இப்போது இந்தியாவில் செயலிகளை தடை செய்வதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது.